சட்டத்தினுடைய எதிர்ப்பு கண்டன கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி அமைப்புகளுடைய நிர்வாக பெருமக்களே, தங்களுடைய கண்டனங்களை வெளிப்படுத்துவதற்காக பெரும் திரளாக கூடியிருக்கக்கூடிய சமுதாய பெருமக்களே, எல்லாமல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து இந்த கண்டன உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, தாத்தான் ஓதும் வேதம் என்பார்கள். அது மாதிரி இன்றைக்கு ஒன்றிய அரசு நாங்கள் முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்துக்களை ஒருங்கிணைக்க போகிறோம், பாதுகாக்க போகிறோம் என்ற பெயரிலே இன்றைக்கு வக்ஃபு திருத்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. உண்மையிலே மத்திய அரசுக்கு இதுதான் நோக்கமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. இப்படியான ஒரு காரணங்களை முஸ்லிம்களுக்கு எதிரான கொண்டு வரும் சட்டங்களுக்கு வைத்திருக்கும். முத்தலாக் தடை சட்டத்திற்கு நாம் முஸ்லிம் பெண்களை பாதுகாக்க போகிறோம் என்று குரல் கொடுத்தது. இன்றைக்கு வரைக்கும் முத்தலாக்குடைய தடை சட்ட விவகாரத்தில் அந்த வழக்குல ஒரு பெண்ணு கூட ஒரு ஆணின் மீது வழக்கு தொடரலை என்பதுதான் அதை இன்றைய யதார்த்தமான உண்மை. அதே போன்றுதான் என்ஆர்சிக்கு ஒரு காரணங்களை சொன்னது, அதே போன்றுதான் ஹிஜாபுக்கு ஒரு காரணங்களை சொன்னது. இப்படி பல்வேறு காரணங்கள், ஒவ்வொரு சட்டங்களுக்கும் ஒவ்வொரு காரணங்களை வைத்திருக்கும். இவங்க சொல்லக்கூடிய இந்த கூற்று எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆளுக்கு பாதுகாக்க பூனையை நிறுத்துறது மாதிரி, கரும்பு தோட்டத்தை பாதுகாக்க யானையை நிறுத்துவது போல, ஒய்யா தோட்டத்தை பராமரிக்க உறங்க வைப்பது போலதான் இன்றைக்கு இந்த கலிசடைகள் வந்து சொல்லுது, முஸ்லிம் உம்மாவின் சொத்துக்களை நாங்க பாதுகாக்க போறோம் சொல்லி. அப்ப இன்றைக்கு இந்த உம்மத்தை நிர்கதியாக்குவதற்கு, இந்த உம்மத்தை அனாதையாக்குவதற்கு, இந்த உம்மத்தினுடைய சட்டம், இந்த உம்மத்தினுடைய சொத்துக்களை களவாடுவதற்கு, சுரண்டுவதற்கு கொண்டு வரக்கூடிய சட்டம் தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம். எனவே அவர்கள் திருடுவதற்கு, இந்த தேசத்தில் இந்த உம்மத்தை அனாதையாக்குவதற்கான ஒரு திட்டமாக சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி அவர்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். நாங்கள் மத்திய அரசுக்கு சொல்லிக் கொள்கின்றோம், நீ என்ன சட்டத்தையும் கொண்டு வா. நீ முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்த, இந்த சமுதாயம் இந்த நாட்டில் செத்து போயிட்டா. நீ என்ஆர்சியை கொண்டு வந்த, இந்த சமுதாயம் இந்த நாட்டில் செத்து போயிட்டா. நீ அழிக்க நினைக்கிற உன்னை சொல்லிக் கொள்கின்றோம், இந்த உம்மத்தை இந்த நாட்டில் மாத்திரமல்ல உலகத்தின் எந்த பகுதியிலும் எவனாலும் அழிக்க முடியாது, எந்த பொம்பனாலும் அழிக்க முடியாது. மோடி இல்ல, அமித்ஷாவல்ல, 1000 மோடிகளை 1000 அமித்ஷாக்களை இந்த சமூகம் சந்திச்சு வந்திருக்கு. 1500 ஆண்டு கால வரலாற்றுல ஒன்ன மாதிரி 1000 பேர் சந்திச்சிருக்கோம். உன்னை விட கொடூரமானவன, உன்னை விட கொடுமையானவன நாங்க சந்திச்சு அவன் சமாதியில இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம். அவன் சமாதியில நின்று இருக்கோம். நிச்சயம் உனக்கும் சமாதி, நீயும் சமாதிக்கு போகும் காலம் வரும். நீ உணர மாட்ட. அப்படி மண்ணோடு மண்ணாய் ஆக்கி போயிருப்பாய். ஆனால் உன் பின்னால இருக்கிற சமூகம் அன்றைக்கும் இருக்கும். உனக்கு கோஷம் போடுற சமூகம் அன்றைக்கும் இருக்கும். அந்த சமூகம் அன்றைக்கு உணர்ந்து கொள்ளும். எனவே எங்க வக்ஃபு சொத்துக்கு எதிராக நீ திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இந்த சமூகத்தை நீ ஒண்ணு எங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஒரு தேவை இந்த உம்மத்துக்கு கிடையாதுடா. அப்படி ஒரு தேவை இந்த உம்மத்துக்கு கிடையாது. இன்னைக்கு இந்த உலகத்துல முஸ்லிம் உம்மா தோன்றிய காலத்திலிருந்து சொந்த காலில் இந்த உம்மத்து நின்று இருக்கு. சொந்த காலில் எவனுடைய தேவையும் எதிர்பார்க்காம, எவனை அண்டியும் ஒண்டியும் வாழாம இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் போராட்ட களம்தான். இந்த போராட்டம் நின்றுமா? இப்படி எல்லாம் கூடி சட்டம் போட்ட உடனே ஃபாரூக் அண்ணன் சொன்னது போல அதெல்லாம் ஒரு முடிவுக்கும் வராதுங்க. பாசிச சித்தாந்த சிந்தனை உள்ள அரசு இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இது மாதிரியான போராட்டங்கள் தொடரும். அலிமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க,
நீங்க 5 நேர தொழுகைய இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுப்பது போல, தஹஜ்ஜுத் தொழுகைய இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுப்பது போல, தஸ்பீஹ் தொழுகைய இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுப்பது போல அரசியலையும் இந்த உம்மத்துக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொல்கிறார் அலிமியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஆலிம் அறிஞர், உலகம் முழுவதும் தன்னுடைய சேவைகளை பறந்து விரித்து கொண்டு சென்றவர். அதனால இன்றைக்கு இந்த உம்மத்தை அரசியல் படுத்த வேண்டிய அவசியம், கடமை, பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் இந்த மாதிரியான போராட்ட களம்லாம். இது ஒரு பகுதி தான். கொஞ்சம் கொஞ்சமா அரசியலை நோக்கி நகர்வோம், அரசியல் வலிமை பெறுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சமூகம், காலம் அதற்கான பதிலை சொல்லும். இவர்கள் எந்த பெரிய சட்டத்தை கொண்டு வந்து இந்த சமூகத்தை, இந்த உம்மத்தை இந்த உலகத்திலிருந்து, இந்த தேசத்திலிருந்து அகற்றிவிட முடியாது என்ற நம்பிக்கை எங்களுக்கு பலமா இருக்கு. அதே மாதிரி இவன் சொத்து கொலை நாசமா, அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுமா. தமிழ் பழமொழிகள்ல நம்ம ஊர்களில் சொல்லுவான், ஆள் ஒரு மாதிரி ஜிக்ஜாக்க அடையிறான அணைய போற விளக்கு அப்படிமா. அது மாதிரிதான் இன்னைக்கு 2 முறை 3வது முறை ஆட்சியை கொண்டு வந்தவன, 3வது முறை ஆட்சியில் அமர்ந்தவன, அவனுக்கு ஒரு திமிர், அகம். ஏற்கனவே அந்த அகத்தோடு தான் 100 ஆண்டு காலமா அவன் பயணிச்சுட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் கூடி போய் இது மாதிரியான சட்டங்களை இன்னைக்கு கொண்டு வர எத்தடித்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருக்கான். நாங்க ஒண்ணு சொல்றோம், வக்ஃபு சொத்துல, இறை சொத்தில் கை வைத்தவனை ஒருபோதும், இறை சொத்தில் கை வைத்த எந்த அரசும் இந்த உலகத்தில் நிலைத்ததாக வரலாறு கிடையாது. எந்த அரசும். அதற்கு ஒரு அத்தியாயம் தான் நமக்கு பாடம். நாம தினந்தோறும் கேட்கிறோம், மக்ரிப் வக்துல வாரத்துல 1 முறை 2 முறை அந்த அத்தியாயத்தை கேட்டுருவோம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். இது மாதிரி குறைய சமுதாயம், மைனாரிட்டியா இருந்த சமூகம், அரபு உலக சமூகம், மைனாரிட்டி மக்களை ஏமாற்றி விடலாம், காபத்துல்லாவை இடித்து விடலாம் என்ற மமதையோடு, யுக்தியோடு, சதி திட்டத்தோடு எகிப்திலிருந்து அந்த அரசு யானை படைகளை கொண்டு வந்து காபாவை தகர்த்தெந்திலாம் நினைத்தது. நடந்துதா? காஸ்மின் மாக்கூன் நல்லா சொன்னான், ஒண்ணுமில்லாம ஆயிட்டான். நிச்சயம் நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த யானை படைக்கு உலகத்தில் அது அல்லாஹுவின் சொத்து. காபாங்கிறது அல்லாஹுவின் சொத்து, இறைவனின் சொத்து. இறைவனின் சொத்தை ஆக்கிரமிப்பு வந்தவர்களுக்கு, இறைவனின் சொத்தை அழிக்க வந்தவர்களுடைய அரசுக்கு, யானை படைகளுக்கு என்ன நேர்ந்ததோ அதுதான் இந்தியாவில் இவர்களுக்கு நேரும். இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகத்தில் எங்கெல்லாம் இறை சொத்தை அபகரிக்க திட்டமிடுகிறார்களோ, சதி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பாடம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். இந்த அத்தியாயம் தான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இவர்களின் அழிவை என்னால் பார்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். ஆனால் அழிவு நிச்சயம் நாம் இருந்து பார்க்க வேண்டும். அதான் அதுல உள்ள கஷ்டம். இல்லாமல் ரப்புல் ஆலமீன் இந்த சட்டத்தை நிவர்த்தியாக்கி இந்த சமூகத்தை இந்த தேசத்தில் சுதந்திர காற்றோடு, சுதந்திரத்தோடு இங்கே வாழ்வதற்கான தௌஃபீக்கையும் நசீபையும் நல்குவானாக என்ற பிரார்த்தனையோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஷாஹுல் அமீத் உஸ்மானி.